Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து lookup function பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த lookup function வந்து different criteria வச்சு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸல்ல வந்து VLOOKUP and HLOOKUP function வந்து நம்ம in depth நம்ம வந்து explain பண்ணிருக்கோம். அது வந்து எப்படின்னாக்க VLOOKUP function வந்து ஒரு vertical tableல இருந்து information எடுக்கும்போது VLOOKUP function யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ retrieve பண்ணுவோம். அதே மாதிரி horizontal tableல இருக்கிற information retrieve பண்றது நம்ம HLOOKUP யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ வந்து ரெட்ரீவ் பண்ணிருப்போம். இங்க வந்து என்னன்னாக்க எக்ஸல்ல வந்து நமக்கு லுக்அப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நமக்கு செப்பரேட்டா இருக்கு. அந்த லுக்அப் ஃபங்க்ஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு லுக்அப்னு டைப் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து லுக்அப் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ப்ரீ டிஃபைன்டா இருக்கு. நான் டேப் கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பேராமீட்டர்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லுக்அப் வேல்யூ, லுக்அப் வெக்டார் அண்ட் ரிசல்ட் வெக்டார்னு இருக்கு. இதை வந்து நம்ம லேட்டரா பார்க்கலாம். இந்த 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம லேட்டரா பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ அண்ட் அரேன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நார்மலா VLOOKUP HLOOKUPல என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க நம்ம 4 ஆர்குமெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். அதாவது லுக்அப் வேல்யூ, டேபிள் அரே, காலம் இண்டெக்ஸ் நம்பர், ரேஞ்ச் லுக்அப்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம். அதே HLOOKUP இருந்ததுனாக்க நம்ம ரோ இண்டெக்ஸ் நம்பர், ரேஞ்ச் லுக்அப் அப்ளை பண்ணுவோம். 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். இங்க வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ண போறோம். ஒரு இதுல வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ். இப்போ இந்த 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ற இந்த எக்ஸாம்பிள் பாத்துறலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 3 ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்றதுங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த லெஃப்ட் சைடு நம்ம கிட்ட சேல்ஸ் கவுண்ட் இருக்கு. அந்த சேல்ஸ் கவுண்ட்டுக்கான அமௌண்ட் இருக்கு இந்தியன் ருபீஸ்ல. ஓகேங்களா? இப்ப இந்த ரைட் சைடு உள்ள டேபிள்ல வந்து நான் சேல்ஸ் கவுண்ட் 11 இருக்கு இல்லைங்களா, இதுதான் என்னோட லுக்அப் வேல்யூ நான் அசைன் பண்ண போறேன். இந்த லுக்அப் வேல்யூ வச்சு இந்த சேல்ஸுக்கு ரிலவெண்டா இருக்கிற இந்த அமௌண்ட் வந்து நம்ம கெட் பண்ண போறோம் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள்ல இருந்து. இப்ப நான் G4 செல்ல ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு லுக்அப் அப்படி டைப் பண்றேன். இப்போ வந்து இங்க செகண்ட் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ அரே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லுக்அப் வேல்யூ வந்து இந்த F4 செல்ல நான் கொடுத்துக்கிறேன் என்னோட சேல்ஸ் கவுண்ட். ஓகேங்களா? கமா என்னோட அரே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள்ல இருக்கிற இந்த 2 காலமையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் இப்ப பாருங்க இங்க நமக்கு 11 அப்படின்றது இந்த டேபிள்லயே இல்ல. நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து இந்த 1008 வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்ப பாருங்க இங்க நானு 70 நான் என்ட்ரி பண்றேன். எனக்கு 4000 சொல்லிட்டு இங்க இருக்கிற வேல்யூவை எக்ஸாக்டா கொண்டு வந்து அங்க டிஸ்பிளே பண்ணுது அமௌண்ட்ட. இன்கேஸ் நான் 40 டைப் பண்றேன் அப்படின்னாக்க எனக்கு 3000 ஷோ பண்ணுது. இப்ப 50 நான் டைப் பண்ண அப்படின்னாக்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க வந்து 50 கொடுக்குறேன் அப்படின்னாக்க எனக்கு இந்த 50க்கு ரிலவெண்டா இருக்கிற அமௌண்ட் எடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்ப நான் 50யும் இல்லாம 40யும் இல்லாம நான் வந்து ஒரு 45 கொடுக்குறேன்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்க எனக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு VLOOKUPல வந்து நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்காம நம்ம வந்து 1 கொடுத்தோம் அப்படின்னாக்க ரேஞ்ச் லுக்அப் நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க 50ங்கிறது நம்ம கொடுக்கல, 40ங்கிறதும் கொடுக்கல. ஆனா அது என்ன பண்ணோம் அப்படின்னாக்க 50 இங்க வந்து பார்க்கும். இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து வந்து நமக்கு இங்க ஷோ பண்ணுது. ஓகேங்களா? 40க்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து வந்து நமக்கு இங்க ஷோ பண்ணும். ஓகேங்களா? சேம் லைக் அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். இது வந்து என்னன்னாக்க லுக்அப் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷார்ட்டா நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிடலாம். ஈஸியா நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட முடியும். அப்ராக்சிமேட் வேல்யூ நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி ஹரிசாண்டல் டேபிள்ல இருந்து நமக்கு வேல்யூ கெட் பண்ணலாம். இந்த லுக்அப் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க நமக்கு ப்ராப்பரா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்ப நான் சேல்ஸ் கவுண்ட் 15 கொடுத்தனாக்க எனக்கு அந்த 15க்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் எடுத்து வந்து எனக்கு இங்க ஷோ பண்ணுது. இப்ப இதே சேல்ஸ் டேபிள் இருக்குங்களா, இந்த சேல்ஸ் டேபிள்ல வந்து நான் எக்ஸாம்பிள் 2 இந்த ஷீட் 2ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 வச்சிருக்கேன். அதே சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். இந்த டேபிள வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு இந்த ஆர்டர்ல வச்சிருக்கேன். ஹரிசாண்டல் வியூல இருக்கு. இப்ப பாருங்க நான் வந்து இந்த இடத்துல அதே ஃபங்க்ஷன் வந்து நான் அப்ளை பண்ண போறேன். ஈக்குவல் டு லுக்அப் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூ வந்து இந்த சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கமா இங்க வந்து பாத்தீங்கன்னா அரே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த 15 சேல்ஸ் கவுண்ட் இருக்கிறது எனக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1500 இருக்கு. பெர்ஃபெக்ட்டா வருது. இப்போ இன்கேஸ் நான் 70 கொடுக்குறேன் அப்படின்னா 4000
40 கொடுக்குறேன் அப்படின்னாக்க எனக்கு 3000. இப்ப இன்கேஸ் நான் வந்து எதுவுமே இங்க வந்து இல்லாத ஒரு வேல்யூ நான் என்ட்ரி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் 12 கொடுக்குறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 10ல இருக்கிற வேல்யூ வந்து அப்ராக்சிமேட் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேங்களா? பிகாஸ் எனக்கு இந்த 12ன்றது இந்த 10க்கும் 15க்கும் இன் பிட்வீன்ல இருக்கு. சோ எனக்கு இதுக்கு ப்ரீவியஸா என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து வந்து எனக்கு ஷோ பண்ணுது. இந்த லுக்அப் ஃபங்க்ஷன் இப்படிதான் ஆக்ட் ஆகும். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம கிட்ட வந்து few records இருக்கு. எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் இருக்கு, எம்ப்ளாய் ஐடி இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ரீஜியன், சிட்டி, இமெயில் ஐடி. இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து டம்மி நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கான்டாக்ட் நம்பர் தான் நம்ம இங்க கெட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இங்க இந்த எம்ப்ளாய் ஐடிக்கு ரிலவெண்டா இருக்கிற வேல்யூ இந்த டாப்ல இருக்கிற டேபிள்ல இருந்து நம்ம கெட் பண்ண போறோம். இப்ப வந்து எனக்கு கான்டாக்ட் நம்பர் வேணும் இந்த எம்ப்ளாய் ஐடியை பேஸ் பண்ணி. ஈக்குவல் டு லுக்அப், என்னோட லுக்அப் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய் ஐடி கமா என்னோட அரே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிளை நான் அப்படியே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்ப என்டர் பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்க இந்த அரேல வந்து நமக்கு லாஸ்ட் காலம் என்ன இருக்கோ அதை தான் நமக்கு ரிசல்ட் வெக்டரா நமக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அரேல லாஸ்ட் காலம்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நமக்கு எடுத்து ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்ப இன்கேஸ் எனக்கு இங்க இமெயில் ஐடி இல்ல சிட்டி, இப்ப எனக்கு சிட்டி வேணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த ஃபங்க்ஷன்ல இப்ப நான் என்ன பண்ண போறேன், இப்ப எனக்கு சிட்டியை இங்க கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த சிட்டியை வந்து நான் இங்க எடுத்துட்டு வர போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க சேம் அதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றேன். லுக்அப், என்னோட லுக்அப் வேல்யூ இந்த எம்ப்ளாய் ஐடி, அரே வந்து பாத்தீங்கன்னா நானு இங்க வந்து நானு சிட்டி தான் எனக்கு வேணும். சோ சிட்டி வரைக்கும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணி என்டையர் டேபிள்ல சூஸ் பண்ணியிருந்தோம், நமக்கு லாஸ்ட் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை டிஸ்பிளே பண்ணிச்சு. இப்ப சிட்டி வரைக்கும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்ப எனக்கு சிட்டி மட்டும் எனக்கு இந்த எம்ப்ளாய் ஐடிக்கு ரிலவெண்டா இருக்கிறது எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து எனக்கு ஷோ பண்ணுது. இப்ப பாருங்க, நான் இங்க ஏதாவது ஐடியை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து 1275 நான் சூஸ் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1275ல என்ன இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இப்ப லாஸ்ட் நேம் வேணும்னா நீங்க டேபிள் அரே சூஸ் பண்ணும்போது இந்த அரே சூஸ் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். எது வரைக்கும் உங்களுக்கு எந்த வேல்யூ நீங்க கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்க டேபிள் அரே வந்து அசைன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்ப இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப another எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இந்த என்டையர் டேபிள்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாய் ஐடிக்கு ரிலவெண்டா இருக்கிற என்டையர் ரெக்கார்டை வந்து நம்ம எப்படி ஃபெச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அந்த செகண்ட் இருந்த 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லுக்அப்ல இந்த லாஸ்ட்ல இருந்த லுக்அப் வேல்யூ கமா அரே அந்த ஆர்குமெண்ட் வச்சு போயிருந்தோம். இப்போ வந்து டாப்ல இருக்கிற லுக்அப் வேல்யூ, லுக்அப் வெக்டார், ரிசல்ட் வெக்டார் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லுக்அப் வேல்யூ வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி கமா என்னோட லுக்அப் வெக்டார் அப்படிங்கிறது இந்த டாப்ல இருக்கிற டேபிள்ல இந்த எம்ப்ளாய் ஐடியை தான் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு என்னோட லுக்அப் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். அசைன் பண்ணிட்டு கமா என்னோட ரிசல்ட் வெக்டார் வந்து இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் தான் வேணும். நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த ஃபர்ஸ்ட் நேமை வந்து நான் அப்படியே ரிசல்ட் வெக்டாரா நான் அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரவணான்னு சொல்லிட்டு வருது. பிகாஸ் எனக்கு இந்த 1295ல சரவணா, இங்க வந்து 1235 நான் கொடுத்தேன் அப்படின்னா ரகுன்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி இப்போ இதை நான் அப்படியே நான் ரைட் சைடு டிராக் பண்ண அப்படின்னாக்க எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ரிசல்ட் வரணும். எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஃபெச் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற லுக்அப் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு நான் ரைட் சைடு டிராக் பண்ணும்போது எனக்கு அந்த ரேஞ்ச் வந்து மாறக்கூடாது. அதே மாதிரி என்னோட லுக்அப் வெக்டாரும் வந்து ரேஞ்ச் மாறக்கூடாது. என்னோட ரிசல்ட் வெக்டார் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே போகணும், ரைட் சைடு மூவ் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த லுக்அப் வேல்யூல வந்து சென்டர்ல வந்து நான் கர்சரை பிளேஸ் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லாக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த லுக்அப் வெக்டார் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஏரியா மட்டும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டேன். இது வந்து நமக்கு டைனமிக்கா மாறணும். ஃபர்ஸ்ட் நேம்ல இருந்து அடுத்தடுத்து காலமுக்கு வந்து மூவ் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற லுக்அப் வேல்யூவும் லுக்அப் வெக்டாரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரிசல்ட் வெக்டாரை நான் ஃபிக்ஸ் பண்ணல, என்டர் பண்றேன். ஓகேங்களா? இப்ப ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த கார்னர்ல வந்து ஒரு கர்சர் வரும் பிளஸ் சைன் மாதிரி. இப்ப அதுல வச்சுட்டு நம்ம ரைட் சைடு வந்து
டிராகிங் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா எனக்கு இங்க வந்து ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுது. இப்ப பாருங்க இங்க 1305 நான் அசைன் பண்ணேன் அப்படின்னாக்க இந்த லாஸ்ட் ரோல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு fetch பண்ணிட்டு வந்து இங்க பாட்டம்ல ஷோ பண்ணுது. இன்கேஸ் நான் வந்து 1275 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 1275 இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 6th ரோல இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா ஷோ பண்ணுது. இந்த மாதிரி நம்ம வந்து VLOOKUP HLOOKUP யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதே லாஜிக் தான். அதை விட இது நமக்கு வந்து ஃபாஸ்டாவும் நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ கெட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்றது வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் நம்ம பாஸ் பண்றோம். ஈஸியா நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து ரெட்ரீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, எக்ஸாக்டா உங்களுக்கு ரிசல்ட் ஷோ பண்ணும். இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க ஃப்ரீக்வெண்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.